வெல்கம் டு MWN பப்ளிகேஷன்ஸ். இன்று நாம் படிக்கக்கூடிய பாடமானது அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங், அதாவது MBA ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வருகின்ற ஒரு பாடத்திலிருந்து முதலிலிருந்து படிக்கலாம். இந்த வீடியோவில் அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங் என்ற பாடத்திலிருந்து படிக்கக்கூடியது மீனிங், டெஃபினிஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், மீனிங் ஆஃப் புக் கீப்பிங் இவற்றை படிக்கப் போகின்றோம். முதலில் அக்கௌண்டன்சி எப்படி தோன்றியது, எந்த வருடத்தில் தோன்றியது என்பதை பற்றி படிக்கலாம். இந்த அக்கௌண்டிங் தோன்றிய காலத்தை நாம் பார்க்கும்போது 23 செஞ்சுரிகளுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியிருக்கின்றது. அர்த்த சாஸ்திரா என்ற புத்தகத்தில் கௌடில்யா என்பவர் எழுதியிருக்கின்றார். அவர் சந்திரகுப்தா மௌரிய அரசரின் அரண்மனையில் இருந்தவர். அவர் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த முற்காலங்களில் ஏன் அக்கௌண்டன்சி பயன்படுத்தப்பட்டது என்றால், அவர்களுக்கு வரவு இருக்கும், செலவு இருக்கும். வரவு என்பது டேக்ஸாக பிரிப்பார்கள். செலவு என்பது அங்கு அரண்மனையை நிர்வகிப்பதற்கும் அந்த படைகளை நிர்வகிப்பதற்கும் இன்னும் சில பொதுநலத்திற்காக செல்வதற்கும் செலவுகள் இருக்கும். இவற்றை ரெக்கார்ட் பண்ண வேண்டும். அதற்காக தான் முன்காலத்திலேயே இது தோன்றி இருக்கின்றது. ஆனாலும் இதை சிறந்த முறையில் நவீன காலத்திற்கு உட்பட்டதாக இது பயன்படுத்தியது டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்று ஒன்றை லூக்கா பாசியோலோ, இத்தாலியை சேர்ந்தவர். அவர் 1494ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதிலிருந்து இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், அதை கண்டுபிடித்திருக்கின்றார். அதிலிருந்து இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் டபுள் என்ட்ரி சிஸ்டமாக இது பயன்படுத்தி விட்டது. சிங்கிள் என்ட்ரியிலே 2 என்ட்ரி பயன்படுத்துவோம். அடுத்தாக நாம் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கும்போது முக்கியமான 2 டெஃபினிஷன்கள் இருக்கின்றது. ஒன்று அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் டிஃபைன் செய்திருக்கின்றது. இன்னொன்று அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கின்றது. இது எதை குறிப்பிட்டிருக்கின்றது என்றால், இந்த அக்கௌண்டிங் என்பது நாம் ரெக்கார்ட் செய்ய வேண்டும். பண பரிவர்த்தனைகளை ரெக்கார்ட் செய்ய வேண்டும். பணத்தை சார்ந்த டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்திருந்தால் நிகழ்வுகளை அதை நாம் ரெக்கார்ட் செய்ய வேண்டும். குறிப்பாக கம்பெனி, அதுபோன்று சோசியல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டும் இது பண்ணுவார்கள். அந்த அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன் அதான் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், அது ஒரு கலை. அதை எழுதுவது, அதை அட்டவணைப்படுத்துவது, அதை டோட்டல் செய்வது, அதெல்லாம் சிறந்த முறையில் பண்ண வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது நாம் 2 அக்கௌண்டிங் டெஃபினிஷன்ஸ் இருக்கின்றது, அதிலிருந்து தீர்மானிக்கின்றோம். அதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவது, அங்கு நடந்திருக்கின்ற ஃபைனான்சியல் நேச்சராக இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண வேண்டும். முதலில் ரெக்கார்ட் பண்ணக்கூடியதை பிரைமரி புக் என்று சொல்வோம், அதை ஜேர்னல் என்று குறிப்பிடுகின்றோம். செகண்டரி புக் என்பது 2வது உள்ளது, அதை லெட்ஜர் என்று குறிப்பிடுகின்றோம். அதில் சிறந்த முறையில் ரெக்கார்ட் பண்ண வேண்டும், முதலில் அதான் பண்ண வேண்டும். அடுத்தது 2வதாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகம் லட்சக்கணக்கில் இருக்கலாம், 10 லட்சம், கோடிக்கணக்காகவும் இருக்கலாம் ஒரு இடத்தில் உள்ள டிரான்சாக்ஷன் எடுத்துக்கொண்டால். ஏனென்றால் ஒரு கடையில் டீ விற்பவர்கள் ஒரு டீ ஷாப் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் விற்பது ஒரு நாளைக்காவது ஒரு 250-300 டிரான்சாக்ஷன் நடக்கும் ஒரு சிறிய கடையில். பெரிய கடை என்றால் எப்படி நடக்கும்? அப்படி என்றால் கம்பெனியில் என்ன நடக்கும்? கம்பெனி விற்பது, பொருட்களை விற்பது, வாங்குவது, அவர்களுக்கு சேலரி கொடுப்பது, இப்படி ஏராளமான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அவற்றை நாம் ஜேர்னலில் எழுதுகின்றோம். முதல் அதை கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லும்போது அதை லெட்ஜர் எழுதுவோம். லெட்ஜர் என்ற அக்கௌண்ட் என்று சொல்லுவோம், அது ஒரு அக்கௌண்ட் என்று சொல்லுவோம். அந்த அக்கௌண்ட் என்பது ஒரு
20, 25, 30 அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஜேர்னல் என்று பார்க்கும்போது லட்சக்கணக்காக இருக்கக்கூடியதை ஒரு 25, அல்லது மேக்சிமம் ஒரு 50 அக்கௌண்ட்டுக்குள் கொண்டு வருகின்றார்கள். அதான் கிளாசிஃபிகேஷன் என்று சொல்கின்றோம். மூன்றாவது சம்மரைசிங் த டிரான்சாக்ஷன் என்று சொல்லுவது, இந்த நம் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவது என்பது லெட்ஜர். அதை இந்த சம்மரைஸ் என்பது கூட்டுவது. அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை வருட கடைசியில் கூட்ட வேண்டும். கூட்டும்போது அதற்கு பேலன்ஸ் வரும். இந்த டெபிட் சைடு கிரெடிட் சைடு என்று சொல்லுவோம். அதில் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஒன்று போல் இருக்காது. அப்போ பேலன்ஸ் தெரியும். இந்த பேலன்ஸை எழுதி அந்த பேலன்ஸை எல்லாத்தையும் ட்ரையல் பேலன்ஸுக்கு கொண்டு போவோம். அந்த ட்ரையல் பேலன்ஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு 25 அல்லது மேக்ஸிமம் 50 அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியது 50 அக்கௌண்ட்டும் ட்ரையல் பேலன்ஸ் வரும். சில அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸை காட்டும், சில அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸை காட்டும். அந்த ட்ரையல் பேலன்ஸை பார்த்து தான் நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் தயாரிக்கின்றோம். அடுத்ததாக இன்டர்பிரட்டேஷன் என்று சொல்வது என்னவென்றால், அது இன்டர்பிரட் பண்ணுவது என்பதே அது ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்டை தயாரிப்பது தான். இந்த ட்ரையல் பேலன்ஸிலிருந்து ஒரு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தயாரிக்க வேண்டும். அதிலிருந்து அப்புறம் அதில் பேலன்ஸ் தெரியும். அந்த பேலன்ஸையும் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போகணும். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வராத எல்லா பேலன்ஸும் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதை கூட்டும்போது அந்த அசெட் சைடும் லைபிலிட்டி சைடும் ஈக்குவலாக இருக்கின்றது. இதுதான் இன்டர்பிரட்டேஷனுங்கிறது. இதை பார்க்கும்போது ஒருவருக்கு எவ்வளோ லாபம் கம்பெனி ஈட்டி இருக்கின்றது, அந்த கம்பெனியுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது நாம் பார்ப்பது டெஃபினிஷன் ஆஃப் புக் கீப்பிங். புக் கீப்பிங் என்றால் என்ன? ஒரு கலை. அதை எழுதுவது, டிரான்சாக்ஷன் எழுதுவது. நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று தான் அதை ஒரு சிஸ்டமேட்டிக் முறைப்படி ஒழுங்குமுறையாக எழுத வேண்டும். அதை எழுதுவதற்கு புக் கீப்பர் என்பவர் தான், அதை எழுதுவதை புக் கீப்பர் என்று அழைக்கின்றோம். புக் கீப்பருடைய வேலை என்பது ஒரு கிளரிக்கல் நேச்சராக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த புக் கீப்பிங்கும் அக்கௌண்டன்சி என்ன வேறுபாடுகள் என்று பார்ப்போம். புக் கீப்பிங் என்பது எழுதுவதற்கு மாத்திரம்தான். ஆனால் அக்கௌண்டிங் என்பது ஒரு ரெக்கார்டை தயாரிக்கணும், அந்த இன்டர்பிரிட்டேஷன் செய்ய வேண்டும். இன்டர்பிரிட்டேஷன், அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸை தயாரிக்க வேண்டும். அக்கௌண்டன்ட்டுடைய வேலை அது. ரெண்டாவதாக புக் கீப்பர் என்பவர் அந்த புக்குகளை ரெக்கார்டை பத்திரமாக வைத்து பாதுகாக்க வேண்டும். ஆனால் அந்த கடமை அக்கௌண்டன்ட்டுக்கு இருப்பதில்லை. அக்கௌண்டன்ட் என்பது அவர்கள் இந்த புக் கீப்பருடைய வேலையை இன்ஸ்பெக்ட் செய்யலாம், ரிவ்யூ செய்யலாம். அவர் எப்படி நடக்கின்றார்கள் அவருக்கு டிக்டேட் பண்ண வேண்டும். டிக்டேட் பண்ணுவது என்பது அவர்களை சூப்பர்வைஸ் பண்ணுவது என்று சொல்லலாம். ஆனால் இதே வேலையை ஒரு புக் கீப்பர் என்பவர் அக்கௌண்டன்ட் இடத்தில் செலுத்த முடியாது. அக்கௌண்டன்ட் என்பதற்கு அதிகமான ஸ்கில் தேவைப்படும். அறிவு தேவை, அறிவும் தேவை, ஸ்கில்லும் இருக்க வேண்டும். ஆனால் புக் கீப்பருக்கு அந்த அளவு இல்லை. ஏனென்றால் அவர் வருகின்ற டிரான்சாக்ஷன் எழுதுவதுதான் அவருடைய வேலையாக இருக்கின்றது. அடுத்தாக நோக்கம் என்ன? புக் கீப்பிங்கும் அக்கௌண்டன்சியும் என்ன நோக்கம் இருக்கின்றது என்பதை பார்ப்போம். அது 9 பாயிண்டாக இருக்கின்றது. முதலில் அது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தயாரிப்பதற்கு அது நோக்கமாக இருக்கின்றது. அடுத்தாக ஒரு கம்பெனியினுடைய சொத்துக்கள் மதிப்பு என்ன, கடன்கள் மதிப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அது எழுத வேண்டி இருக்கின்றது. அடுத்தாக இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் முடிவெடுப்பதற்கு எதிர்காலத்தில் என்ன பண்ண வேண்டும் என்பதை அவர்கள் முடிவெடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக அந்த நிறுவனமானது வெளி ஆட்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்ற வெளி ஆட்களிலிருந்து எவ்வளோ பணம் கம்பெனிக்கு வர வேண்டியது இருக்கின்றது, யாரிடமிருந்து வர வேண்டியிருக்கிறது என்று தெரிந்து கொள்வது. அதாவது இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோ என்பது பணத்தை கொடுத்திருப்போம், அது திரும்பி வர வேண்டும். இன்ஃப்ளோ என்பது பணத்தை வருவது. ஐந்தாவதாக அந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? ப்ரொப்ரைட்டர், ஓனருக்கு கொடுக்க வேண்டும், ஓனர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது ஓனர் என்பது ஒரு மனிதனாக இருந்தால் அது ப்ரொப்ரைட்டர், பார்ட்னராக இருந்தால் பார்ட்னர்ஸ், அது ஒரு கம்பெனி வடிவத்தில் இருந்தால் ஓனர் என்பது ஷேர் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்த அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக் பொசிஷன் எப்படி இருக்கின்றது, அதாவது ரா மெட்டீரியல் பொசிஷன் எப்படி இருக்கின்றது, அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கின்றது, ஃபினிஷ் குட்ஸ் எப்படி இருக்கின்றது. அதாவது பொருளை தயாரிப்பதற்கு நாம் ரா மெட்டீரியல் பயன்படுத்துகின்றோம். அதை ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்று சொல்லும்போது முடியாமல் இருக்கக்கூடியது.
அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு 60% அல்லது 70% முடிந்திருக்கலாம். ஃபினிஷ் குட்ஸ் என்பது முழுமையாக முடிந்தது. அடுத்ததாக அபவுட் த டீட்டெயில் பணம் எவ்வளவு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றோம், கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றோம், அதில் எவ்வளவு சதவீதம் வருமானம் வருகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அந்த கம்பெனியில் ஏதாவது அக்கௌண்டில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கின்றதா அல்லது ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் பயன்படுகின்றது, WNT சிஸ்டம். தென் ஒரு டேக்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்ட வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பயன்படுகின்றது.